இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சியின் கால வேளையிலே உம்மை துதித்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை கிருபையை கர்த்தர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபா ஷந்துரா கபரா பதுரா ரபா. ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருவே. இன்னும் தேவை கிருபை காணுமே. இன்னும் தேவை கிருபை காணுமே. இன்னும் தேவை கிருபை காணுமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தொங்கலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. அன்புள்ள பரலோக தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிற இந்த கால வேளையில் முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் எல்லாரையும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிற இந்த துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 95வது பாடல். கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாக பாடி துதிக்கலாம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அர்த்தம் செய்வதை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது.
அரசர்களை அடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. சேனைகளை கண்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, போற்றி பாடு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, ஹல்லேலூயா, கனிந்து பாடு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன், எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்று உள்ளது. கர்த்தாவே, நாங்கள் நிற்கிறது, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை தகப்பனே. இந்த காலங்களில் இதுவரை எங்களுக்கு கிருபையையும் பலனையும் தந்து வழி நடத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையோடு போய் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் தான் எங்களுக்கு எல்லாம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை இந்த வேளையிலே ஆண்டவரே பெரிதாய் வளர்ந்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பலனாக, எங்கள் நம்பிக்கையாக, எங்கள் கேடகமாக, எங்களோடு இருக்கிறதற்காக முழு இருதயத்தோடு
ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்
தேவ பலன் கொண்டே ஆவியார் பசுத்தாவில நிறைந்து ஆவியார் ஆவியில வெளிவந்து தேவ பலன் தந்திட்டார் ஆவி வரம் தருகிறார் அனல் மூட்டி விடுகிறார் ஆராதனை ஆனந்தம் துதி ஸ்தோத்திரம் ஆனந்தம் ஆவி வரம் தருகிறார் அனல் மூட்டி துதி ஸ்தோத்திரம் ஆனந்தம் 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 ஆத்மாவே நேசரே நேசரே ஆனந்தம் 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 ஆத்மாவே நேசரே என்றும் ஆனந்தம். நல்லா கைகளை தட்டி அப்பா உமக்கு நன்றியுடைய சமூகம் எங்களுக்கு மகிழ்ச்சி. நம்முடைய கவலைகளை எல்லாம் மறந்து நம்முடைய சூழ்நிலைகளை மறந்து ஆவியில கடிகூர்ந்து மகிழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கர்த்தர் நமக்கு பலன். ஆமென். அவருடைய பிரசன்னம் நமக்கு பலன். பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஆமென். கர்த்தர் நம்மை நிரப்பி பலப்படுத்துகிறதற்காக நல்லா கர்த்தருக்கு நன்றி. தேவ சமூகத்தில் துதிக்கிறோம். தேவ சமூகத்தில் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. இந்த காலையிலே ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நமக்கு கிருபை தந்து பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக நல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலையிலே கர்த்தர் எங்களுக்கு பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான சோதனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் ஓ ஜீசஸ் கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய ஒத்தாசைக்காக நல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எனக்கு உடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya. என் பலன் ஒன்றுமில்லை அப்பா. உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா. Thank you Jesus. உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல்
சங்கீதம் 136 சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். சங்கீதம் 136 சங்கீதம் ஒன்று சேர்ந்து நாம் எல்லாரும் அந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினால் ஓங்கிய பெயர்த்தினால் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதின் நடுவிலே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சத்தை உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தர் நம் துதி பலிகளை நம்மை அளவை அங்கீகரித்து இந்த காலமை ஆசீர்வதிக்க கைகள் தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தலாம். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் மதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகளுக்காக எல்லாம் வளர்கிறத வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிள்ளைகளுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 12th நம்ம பிள்ளைகள் எல்லாரும் பாஸ் பண்ணி அல்லேலூயா கர்த்தரை துதிக்க கர்த்தர் பாராட்டு கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற உயர்ந்த படிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் வழியிலே நடத்துவார். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகள் படிப்பு, எதிர்காலம், தேவைகள் எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்தும்படி ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திருமண வயது வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஏற்ற துணையை சீக்கிரத்தில் கொண்டு வரும்படி சகலத்தை அதில் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு ஈவு கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொல்லியிருக்கிற கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துவோம்.
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். கோடா கோடி ஸ்தோத்திரம், 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 கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆமென். பலவீனத்தோடு வியாதியோடு யாராவது இருந்தால் பலவீனம் இருக்கிற இடத்துல கரத்தை வைத்துக் கொள்வோம். இவர் நமக்கு பிரியமான பிள்ளைகள் வியாதியோடு அவங்களுக்காக வலது கரத்தை வைத்து ஊக்கமா ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, நீர் ஜீவனுள்ள தேவன், இன்றும் ஜீவிக்கிறீர். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, வியாதியோடு இருக்கிறது உம்முடைய சித்தம் கிடையாது ராஜா. வியாதிகளை குணமாக்குகிறவர் நீர் கர்த்தாவே. அற்புத சுகத்தை கொடுக்கிறவர் நீங்கள் ஆண்டவரே. இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லை என்று வேதம் சொல்கிறது கர்த்தாவே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறான் வேதம் சொல்கிறது அப்பா. பலவீனத்தின் மத்தியிலே கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் வேலையை ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள கரத்தினால் உடைய தொடர்புள்ள கரத்தினால் இப்பொழுதே நீர் தொட்டு பரிபூர்ண சுகத்தை, பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண ஆரோக்கியத்தை கிருபையாய் இறங்கி நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறான். எல்லா பலவீனத்தின் கட்டுகளை, எல்லா வியாதியின் கட்டுகளை, எல்லா போராட்டத்தின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அறுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தர் விடுதலை கொடுப்பீரா, நல்ல சுகத்தை கொடுப்பீராக. கால்கள் கரடுகள் பலன் அடையட்டும் ஆண்டவரே. எல்லா வலி வேதனைகள் பலவீனங்கள் நீங்கி மறைந்து போவதாக ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த நல்ல சுகபலன் ஆரோக்கியத்துக்காக தள்ளி நன்றி செலுத்தலாம். ஆமென். ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. வளர்ந்தால் படிட்டு நம்முடைய தேசத்திற்காக பிரைஸ் தி லார்ட். முழு உலகத்தின் நாடுகளுக்காக ஆமென். ஜனங்களுக்காக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, முழு உலகத்தின் எல்லா நாடுகளிலும் நம்முடைய தேசத்திலும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் குடும்பங்கள் சுகமடைய, ஆசீர்வாதம் பெற, அற்புதம் பெற எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம்ப்பா. பொல்லாத வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தொடர்புள்ள கராந்த ஜனங்களை தொடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அற்புதங்களை செய்கிறவருடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தும்படி எல்லா ஆவியினரை ஜெபிக்கலாம். நீதுராபா சங்கரா கபரபா துரபலபா எல்லாம் சேர்ந்து ஆவியானவரே உடைய வல்லமையை நீர் அனுப்புகிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை கிரியை செய்கிறதற்காக நன்றி அப்பா. அற்புதம் செய்கிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக நன்றி அப்பா. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. மருத்துவமனையில் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படி எல்லாரும் சேர்ந்து ஜெபமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிற கர்த்தருடைய கரம் ஜனங்களை தொட்டு குணமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த வியாதி கொலை நோய் பரவாதபடி பெருகாதபடி கர்த்தர் தேசங்களிலே பாதுகாப்பை கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திலும் கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்க ஊக்கமா ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய மாநிலத்திலே சென்னை பட்டணத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய மாவட்டத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய பகுதிகளில் கூட சிலருக்கு இருக்கிறது. கர்த்தர் குணமாக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய அற்புதம் செய்கிற வல்லமை அதனுடைய பாதிக்கப்பட்ட ஜனங்களை தொட்டு குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறதுக்காக பாரத்தோடு ஜெபிக்கலாம். ரபத ரஷிக ரத ரகப ரது ரபா ரப ஷதர கபரத ரபா. தேவ வல்லமை கிரியை செய்கிறதற்காக, விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதனால் ஹல்லேலூயா வேலை இழந்து பலவிதமான இக்கட்டுகளுக்குள்ள வேதனைக்குள்ளாய் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் அனுகூலமாய் இருக்கும்படி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய பாடுகள் வேதனைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. நீ ஜனங்களை விசாரிக்கிறவர், கிருபை செய்கிறவர். கர்த்தர் இரக்கம் செய்கிறதற்காக நல்லா கர்த்தரை துதிக்கலாமா? தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். சீக்கிரத்துல ஆமென். பஸ்ஸெல்லாம் ஓட, ஸ்கூலெல்லாம் திறக்க, அனுகூலங்களை கர்த்தர் உண்டாக, கர்த்தர் தடைகளை மாற்ற, கர்த்தர் ஜெயம் கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற சூழ்நிலை மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் எழுந்தருளுவீராக. ஆமென். நம்முடைய தேசத்தின் ஆளுகிற தலைவர்கள் அதிகாரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல திட்டங்களை செயல்படுத்த கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஆமென். தேசத்தில் நடக்கிற ஊழியங்கள், ஊழியக்காரர்களுக்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மிஷனரிகளுக்காக, ஊழியங்களுக்காய், குடும்பங்களுக்காய் உம்மை
உம்மை துதிக்கிறோம். நம் சபைக்காக மிஷனரிக்காக குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மிஷனரி கிருபா ஜெயக்குமார் அவங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஊழியங்களுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். ஆண்டவரே தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே ஊழியங்கள் வளர்ந்து பிறகு ஆத்துமாக்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட எழுப்புதலை அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர சுவிசேஷ ஊழியங்களிலே கர்த்தர் கிரியை செய்யுங்க. ஊழியக்காரர்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக. சபைகளுக்காக போதகர்களுக்காக எல்லாம் கர்த்தரை துதிக்கலாமா. சபைகள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே கிராமங்களில் கொஞ்சம் கொஞ்சம் திறக்க உதவி செய்திருக்கிற கர்த்தர் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் அதனுடைய சபையில் ஜனங்கள் கூடி கர்த்தர் ஆராதிக்க எல்லா தடைகளை நீங்க மாற்றி போடுகிறீர். ஆண்டவரே முழு இருதயத்தோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எழுப்புதலை அனுப்புவீராக கர்த்தாவே. எழுப்புதலை அனுப்புவீராக. எங்களை இன்னும் மக்களாக எழுப்புவீராக. கர்த்தர் கிரியை செய்யும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். தோத்திரம் 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 தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய வல்லமை வருவதாக. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் குறைகளை நிறைவாக்குவீராக. பாடுகள் வேதனைகள் இக்கட்டுகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. சமாதானம் சுகம் ஆளுகை பாதுகாப்பு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. குறைகளை நிறைவாக்கி நன்மையை நடத்துகிற கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நம்ம எல்லாம் கைகள் அடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் ஆமென் ஆமென் என்று பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாக ஹல்லேலூயா சொல்லுவோமா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்திலே இருப்பது நமக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சி. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் பிரைஸ் தி லார்ட் 4வது அதிகாரம் 7வது வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். சொல்லுவோமா, கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த காலவேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிருபை உண்டாவதாக. அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை உண்டாவதாக. இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும், கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை நம்மை ஆசீர்வதிக்கிறது. பிரியமானவர்களே, கிருபை நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். செருபாபேலுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பிரியமானவர்களே, செருபாபேல் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். செருபாபேலை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருந்தார்? தகர்ந்து போன இடிந்து போன தேவனுடைய ஆலயத்தை, ஸ்தோத்திரம், நேபுகாத்நேச்சார் காலத்துல தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அந்த தேவாலயத்தை தேவன் மீண்டும் கட்டியெழுப்ப கோரேஸ் ராஜாவை ஏவி எழுப்புகிறார். அதுல செருபாபேலும் முக்கியமான நபராக இருந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற காரியத்திலே செயல்படுகிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை அதுல பல தடைகள் இருந்தது. ஸ்தோத்திரம். பெரிய பர்வதம் போன்ற தடைகள் வந்தது. ஆனால் செருபாபேலுக்காக வேதம் சொல்கிறது, கிருபை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில உங்களை குறித்த ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டமும் நோக்கமும் இருக்கும்போது அதற்கு பல தடைகள் வரலாம், பலவிதமான
எதிரான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கிருபை உண்டாவதாக. அவன் தலைக்கல்லை கொண்டு வருகிறான். அந்த தேவாலயத்தை கட்டுகிறதற்கான முக்கியமான அந்த தலைக்கல்லை கொண்டு வருகிறான். அஸ்திபாரம் போடுகிறார்கள், எல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள். கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற இந்த காலவேளையில உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கிருபை உண்டாவதாக என்று அவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அவருடைய கிருபை நம் வாழ்க்கைக்கு மிகவும் தேவை. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம் வாழ்க்கைக்கு மிகவும் தேவை. அவருடைய கிருபை இந்த காலவேளையில உங்கள் மேல் உண்டாகிறது. ஆமென். உங்கள் குடும்பத்திலே உண்டாகிறது, பிள்ளைகள் மேல் உண்டாகிறது. அவருடைய கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலே வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபையை அதிகமாக அனுபவித்து அதை குறித்து அதிகமாக வேதத்தில் எழுதி இருக்கிற அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த கிருபையை, அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நாம் தியானித்து நம் வாழ்க்கையிலும் கர்த்தர் கிருபை தரும்படி, கிருபை உண்டாகும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நேற்று வாசித்து பார்க்கும்போது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். 1 தீமோத்தேயு 1:14-15. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பவுல் சொல்கிறார், நம்முடைய கர்த்தரின் கிருபை என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பவுல் சொல்கிறார், நான் பாவியிலும் பிரதான பாவி. என்னிடத்தில் அந்த கிருபை பெருகிற்று. அந்த கிருபை என்னிடத்துக்கு, ஆண்டவருடைய கிருபை எனக்கு கிடைத்தது. காரணம், அந்த கிருபை தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை ரட்சித்தது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? பவுல் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு முந்தின பெயர் சவுல். நம்ம அறிந்திருக்கணும், எபிரேய மொழியில அந்த பெயருக்கு சவுல் என்றும், கிரேக்க மொழியில சவுல் என்கிற பெயருக்கு பவுல் என்றும் போடப்பட்டது. நாம் அதை அறிந்திருக்கோம். ஹல்லேலூயா. எபிரேய மொழியில சவுல், கிரேக்க மொழியில அதே பெயர் பவுல். ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவுலுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து அந்த பவுலை ஆண்டவர் ரட்சித்தார், ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றினார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. வேதத்தில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த கிருபை நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம கர்த்தருடைய சமூகத்துல பைபிளை தூக்கி ஜெபிக்கிற, சபைக்கு போகிற தேவ பிள்ளைகளா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை. அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுல் தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், சபையை துன்பப்படுத்தும்படி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளை துன்பப்படுத்தும்படி தமஸ்குவுக்கு அவன் குதிரையில போய் கொண்டிருக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளை அந்த சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். ஸ்தோத்திரம். வானத்தில் இருந்து ஒரு வெளிச்சம் அவன் மேல் பிரகாசிக்கிறது. அவன் கீழே விழுந்து அவன் 2 கண்களும் குருடாக்கப்பட்ட நிலையில், ஸ்தோத்திரம், அவன் வேதனையோடு கீழே விழுந்து கிடக்கும் போது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அல்லேலூயா சொல்லுவோம். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் சொல்ற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? இந்த சவுல் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும்படி போய்கொண்டிருக்கும் போது, தேவனுடைய சபைக்கு
துன்பத்தையும் பாடுகளையும் கொடுத்து கொண்டிருக்கும் போது வேதத்துல வாசிக்கிறோம், அவனுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்திருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த பாவிகளில் பிரதான பாவி நான். இந்த பாவிக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த நாளிலே ஆண்டவருடைய கிருபை நம்மை சந்திக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமானவர்களே, அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த நேரத்திலே அவன் மனம் திரும்பி நடுங்கி திகைத்து ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவரை தன் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நமக்கு கிருபை இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஆண்டவரை விசுவாசிக்கும் போதுதான் அந்த கிருபையின் மூலமா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்து இந்த சவுலை ரட்சித்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றுகிறதை வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிருபையை நாம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போகக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பவுல் ரட்சிக்கப்பட்டு கடைசி வரை ஆண்டவருக்காக வாழ கர்த்தர் கிருபை செய்தார். 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையின் கடைசி வரை ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொண்டு ஆண்டவருடைய விசுவாசத்தை வைத்து ஆண்டவருக்காக வாழ அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் இழந்து போகும்போது ஆண்டவருடைய ரட்சிப்பை இழந்து போகலாம். பவுலுக்கு கிருபை ரட்சிப்பை கொடுத்தது, நமக்கு அந்த கிருபை ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகம் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவன் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திரமாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவர் பவுலுக்கு கிருபை கொடுத்தார். அந்த கிருபையின் ரட்சிப்பை அவர் கடைசி வரை காத்தார். கிருபை நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அந்த ரட்சிப்பு இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுல வேதத்துல வாசிக்கிறோம், ஏசாவை குறித்து வேதத்துல வாசித்து பார்க்கும்போது அவனுக்கு கர்த்தர் மூத்த பையனாக பிறக்க வைத்து அவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். ஆனால் வேதத்துல வாசிக்கிறோம், அவன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் அற்பமான காரியத்திற்காக. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள், உலகத்தின் ஆசைகள், அவைகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது தேவனுடைய கிருபையை இழந்து போகிறோம். அதனாலதான் வேதம் சொல்கிறது, இந்த தேவனுடைய கிருபையை இழந்து போகாதீர்கள், ரட்சிப்பை இழந்து போகாதீர்கள், அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை நம்மிடத்தில் இல்லாதிருந்தால் ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் இழந்து போய்விடுவோம். அந்த கிருபையை நாம் காத்துக்கொள்ள வேதம் சொல், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, அந்த கிருபையை இழந்து அந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு அந்த கிருபையை நாம் காத்துக்கொள்ள வேதம் சொல்கிறது. வேண்டாத பாவங்களுக்கு, சிற்றின்பங்களுக்கு, அருவருப்புகளுக்கு, இந்த உலகத்துல வேண்டாத பொல்லாத அருவருப்புகள் எங்கும் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அவைகளுக்கு ஒரு தேவ பிள்ளை இடம் கொடுக்கவே கூடாது. வீணான காரியங்கள் செல்போன்ல இருக்கிறது, டிவியில வருகிறது, உலகத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. அவைகளுக்கு தேவ பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. அவைகளுக்கு இடம் கொடுக்கும் போது இந்த ரட்சிப்பின் கிருபை நம்மை விட்டு விலகி போய்விடும். வேளையில தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கிருபையோடு நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராக. சந்தோஷமா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை இல்லாவிட்டால்
ஸ்தோத்திரம். ரட்சிப்பு இல்லை. நாம் மனம் போல் வாழ்ந்தால் அந்த கிருபையை நம்மால் காத்துக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் கிருபையை காத்து கொண்டு வெற்றியோடு தன் ஊழியத்தையும் தன் வாழ்க்கையையும் முடித்தார். இந்த கால அந்த பலனை கிருபை கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவாராக. ஆமென் சொல்லுவோமா? கிருபை உண்டாவதாக. இரண்டாவதாக அப்போஸ்தலன் பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை குறித்து வேதத்தை வாசித்து பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். ஸ்தோத்திரம். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லுகிறார், அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இதுல 2 விதமான காரியங்களை சொல்லலாம். ஒன்று, சரீரத்துல ஒருவேளை பலவீனம், வியாதியாகிய பலவீனமாக இருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, அவருக்கு இருக்கிற பலவீனத்தை குறித்து 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனத்தை குறித்து வேதத்துல சொல்லும்போது சரீர பலவீனத்தையும் அவர் சொல்கிறார், என் சரீரத்தில் குட்டுகிற சாத்தானுடையது சொல்றார். அடுத்து சொல்கிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் உண்டாகிற பாடுகள். அந்த பலவீனத்தை குறித்து வேதத்தில் கீழே வாசிக்கிறோம். நிந்தை, நெருக்கம், துன்பம், இடுக்கண்கள், இவைகளெல்லாம் இருக்கிறாங்க. அதனுடைய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பார்ப்பவர் சொல்லுகிறார், இது என்னை குத்துகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். பார்த்தீங்களா? கவனிக்கிறீங்களா? இதற்காக அவர் ஜெபிக்கும் போது அவருக்கு தெரிந்து இந்த பலவீனத்துக்கு பிறகு பின்னாடி ஒரு பிசாசின் ஆவி செயல்படுகிறது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சில வியாதிக்கு பின்னாடி அசுத்த ஆவி செயல்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருக்கிற பலவீனத்தை அவர் ஜெபிக்கும் போது அவர் பார்க்கிறாரு, அந்த பலவீனத்தை கொடுக்கிற சாத்தானின் ஆவி அவரை சுற்றி சுற்றி போராடுகிறதா பார்க்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவருக்கு துன்பங்கள் வருகிறது, இடுக்கங்கள் வருகிறது, ஊழியத்துல பலவிதமான சூழ்நிலை வருகிறது. அதையெல்லாம் அவர் பார்க்கும்போது அதற்கு பின்னால் அசுத்தாவி சாத்தானின் தூதன் இருந்து செயல்படுகிறத அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் அதனால ஆண்டவரை ஜெபிக்கிறார். ஆண்டவர் இந்த சாத்தானுடைய கிரியைகளை அழித்து போடும் ராஜா என்று 3 முறை ஜெபிக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த சாத்தானுடைய போராட்டத்தின் மத்தியிலே என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே, இந்த சரீர பலவீனமா இருக்கலாம், குடும்பத்திலோ பலவிதமான சூழ்நிலையில வருகிற துன்பங்களா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், அவைகளெல்லாம் மேற்கொள்ளும்படி என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும். சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவாகிய பிசாசானவன் நமக்கு வியாதியை கொண்டு வரலாம், சுற்றிலும் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வரலாம், குடும்பத்துல உண்டாக்கலாம், அல்லது சூழ்நிலையில உண்டாக்கலாம், நம்ம சுற்றிலும் உண்டாக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றின் மத்தியில கர்த்தர் பவுலுக்கு கொடுத்தது கிருபை. ஆமென் சொல்லுவோமா? இந்த காலம் சொல்றாரு, எந்த பாடுகள் வந்தாலும் எந்த வேதனைகள் வந்தாலும் அவற்றின் மத்தியில கிருபை உண்டாவதாக. ஆமென் சொல்லுவோமா? அந்த கிருபையினால் உங்களுக்கு ஒரு தேவ பலன் வருகிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் நினைக்கலாம், ஆண்டவரே சாத்தானை துரத்தி விட வேண்டியதானே. இல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய பலனை, அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கிறோம், அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டி
கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். சத்துரு நமக்கு எதிராய் செயல்படும் போது கர்த்தர் நமக்கு கொடுப்பது கிருபை. அந்த கிருபையின் பலன், கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறதுனால் தேவ பலன் நம்ம இறங்கி வருகிறது. அந்த கிருபையினால் கூட கர்த்தர் கொடுக்கிற அந்த தேவ பலனால் வேதம் சொல்கிறது, பலவானை நீங்கள் கட்டுவீர்கள். உச்சாமாலேயா சொல்லுவோமா? சாத்தானை நீங்கள் கட்டுவீர்கள். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். சத்துருவை விட, சாத்தானை விட நாம் பலவான்களாக இருக்கும் போதுதான் அந்த சாத்தானை நம்மால் கட்டி மேற்கொள்ள முடியும். இந்த காலவேளையிலே அந்த சாத்தானை கட்டுவதற்குரிய பலனை, கிருபையை கர்த்தர் இந்த காலம் கொடுக்கிறார். உச்சாமாலேயா சொல்லுவோமா? பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய், ஏனென்றால் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த எதிரான சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய தேவ பலனை கொடுக்கிறார். அந்த பலத்தினால் வேதம் சொல்லுகிறது, அந்த பலவானை நீங்கள் கட்டுவீர்கள், சாத்தானி வல்லமையை கட்டுவீர்கள், சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேர்களை மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளுவீர்கள். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுவோமா? நம்மளை சுற்றி நமக்கு பல போராட்டங்களை, நெருக்கத்தை கொடுத்து, ஒருவேளை சரீரத்துல பலவீனத்தை கொடுத்து சத்துரு போராடும் போது அவனை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை, பலனை இந்த காலவேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பலவிதமான சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அறிந்து கொண்டார். இது சரீர பலவீனம் அல்ல, சத்துரு கொடுக்கிறது. இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் அல்லது அதுவா ஏதோ வந்ததல்ல, அல்லது மனிதர்களால் வந்ததல்ல, அதற்கு பின்பாக இருந்து செயல்படுகிற பிசாசால் வந்தது என்று அறிந்த பவுல் ஆண்டவரிடத்துல 3 நேரம் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது தேவன் அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார், அவருடைய பலனை நமக்கு கொடுக்கிறார். நாம் சத்துருவை மேற்கொள்ளுகிறோம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த காலவேளையிலே உங்களுக்கு எதிரான சத்துருவின் வல்லமைகளே கர்த்தர் ஜெயம் கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்கிறார், கிருபை உண்டாவதாக. ஆமென் சொல்லுவோமா? நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நம்மை சுற்றிலும் அல்லேலூயா சாத்தானுடைய தூதனாய் இருந்து செயல்படுகிற சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள இன்னைக்கு கர்த்தர் அவருடைய கிருபையை, பலனை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் இன்னும் கொடுத்த கிருபையை வேதத்துல வாசித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு, அந்த கிருபை வேஸ்டா போகல, ஏன்னா அந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? யார் ஒருத்தர் அந்த ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கையை விடுறாங்களோ அவங்க கிருபையை இழந்துறாங்க. ஆனா பவுல் கிருபையை காத்து ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த வேதத்துல வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதிகமாய் பிரயாசப்பட்டேன். காரணம் என் கூட இருக்கிற கிருபை என்னை அப்படி செய்ய வைத்து பிரயாசப்பட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரயாசப்பட வைக்கிற கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். வேதத்துல 2 பிரயாசத்தை வாசிக்கிறோம். ஒண்ணு நம்ம உலக பிரகாரமான, சரீர பிரகாரமான பிரயாசம். சங்கீதம் 128ல வாசிக்கிறோம், கைகளின் பிரயாசத்தை நீ, அது நம்ம கைகளின் பிரயாசம், நம்ம சம்பாத்தியத்திற்காக. இன்னொரு ஆவிக்குரிய பிரயாசம், ஜபம், ஊழியம், தர்மம், காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வேதத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் பேதுரு ராத்திரி முழுசும் வலை போடுறார். வேதத்துல வாசித்து பார்க்கும்போது ஸ்தோத்திரம் 5வது வசனம், லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை.
கவனிக்கீங்களா? பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார், ஒன்னும் ஆகப்படல. காரணம் என்ன? அவர் ராத்திரி ஃபுல்லும் பிரயாசப்படும் போது இயேசு அந்த போட்ல கிடையாது. சங்கீதம் 127 வாசிக்கிறோம், நீங்கள் அதிகாலமே எழுப்பி நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதான். காலமே எழுப்பி ஜெபிக்காம, பைபிள் படிக்காம, ஆண்டவரை தேடாம வேலை 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 ஓடுறதுல பிரயோஜனம் இல்லை. நைட் ஃபுல்லும் போடுறான், வலை போடுறான், ஒன்றும் கிடைக்கல. அப்போ நம்ம கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட அவர் சொல்றாரு, அதிகமா பிரயாசப்படு. அதிகமான பிரயாசத்தையும் அந்த பிரயாசத்துல பலனையும் கொடுப்பது யார் சொல்லுங்க? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுவோம். அந்த கால வேளையில அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு போட்டு வந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப போய் வலை போடு. அவன் போட்ட 2 போட் நிரம்புற மாதிரி நிறைய மீன்கள் கிடைக்கும். நம்ம நல்ல காலமே எழுப்பி ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி, வேதம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம பலத்துல ஓடக்கூடாது, நம்ம பிரயாசம் ஒண்ணும் இல்லை, ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த கிருபை பிரயாசப்பட நமக்கு உதவி செய்யும். பாருங்க, பவுல் சொல்ற, நான் அதிகமா பிரயாசப்பட்டேன், நான் படல, என் கூட இருக்கிற கிருபையே அப்படி பிரயாசப்பட என்ன செய்தது? வைத்தது. அந்த பிரயாசத்துல என்ன கிடைக்குது? நிறைய பலன் கிடைக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம கையில் பிரயாசம், வருமானம், தொழில் எதுவா இருந்தாலும் அந்த கிருபையின் பிரயாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது, ஆமா, யாராவது கேட்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நடந்தது? நான் என்னத்த சொல்றேன்னு இருக்கு, எல்லாம் கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொல்ற மாதிரி கர்த்தர், ஆமா, 2 போட் நிறைகிற மாதிரி நிறைவை பேதுரு வாழ்க்கையில கொடுத்தார். கை தட்டுவோமா கர்த்தருக்கு? அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். பவுல் அத சொல்றார், நான் அதிகமா பிரயாசப்பட்டதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. ஆமென் சொல்லுவோமா? அந்த கிருபையை, ஆண்டவருடைய வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது நம் குறைகள் எல்லாம் நிறைவாகிறது, நாம் ஆசீர்வதிக்கப்படுறோம். அதோட ஆண்டவர் இருக்கல, தேவனுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமா நாம செயல்படணும், பிரயாசப்படணும். அதுக்கு உலக பிரகாரமா பலன் கிடைக்கும். ஆனா நாம் ஆவிக்குரிய காரியத்துல பிரயாசப்படும் போதுதான் நித்திய ராஜ்யத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். பேதுருக்கு நிறைய மீன் கிடைச்சோன்னு ஆண்டு சரி போ அப்படி சொல்றாரு. ஆண்டவர் சொன்னார், உன்னைய மனுஷங்களை பிடிக்கிறவங்களா உன்னைய மாற்றுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அதிகமா பிரயாசப்படணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்காக அநேக சபைகளை கட்டி எழுப்ப, ஆண்டவருக்காக தன் வாழ்நாளெல்லாம் ஓட பிரயாசப்பட, ஸ்தோத்திரம், அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் நமக்கு பவுலுக்கு கிருபை கொடுத்தார். இந்த காலங்களில அதுக்கு காரணம் பவுல் சொல்றார், நான் இல்ல, என் கூட அந்த கிருபையே அப்படி செய்வது. ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். உலக பிரகாரமா நம்ம பண்றதுக்கு உலகத்துல கிடைக்கும். ஆனா வேதத்துல வெளிப்படுத்துற விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். 11 ஸ்தோத்திரம். வேதவாசி 12வது வசனம். வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. உற்சாகம் அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் அவனுடைய கிரியைகளில் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோமோ அதுக்குரிய பலன் எங்கிருந்து வருது? ஆண்டவர் நமக்கு இறங்கி வருது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசப்பா வரும்போது நாம் அவருக்காக என்ன செய்யணும்? யோசித்து பாருங்க. நாம் ஆண்டவருக்காக வாரம் ஆண்டவருக்கு இதை செய்கிறேன், அல்லது நான் இப்படிலாம் ஆண்டவருக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோமா? ஏதாவது செய்யறதுக்கு செய்யணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருக்காக நாம செய்கிற காரியத்துக்கு ஆண்டவர் சொல்றார், சீக்கிரமா வரப்போறேன். எதுக்கு? அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப ஆண்டவருக்காக அதிகமா செயல்படுறதுக்கு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் என் கூட அந்த கிருபை அவருக்காக
செயல்பட எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த காலையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கிருபை உண்டாவதாக. ரட்சிப்பின் கிருபை. வீணான பொல்லாத பாவ சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து ரட்சிப்பின் கிருபை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இன்னும் ஆண்டவர் பவுலுக்கு என்ன கிருபை கொடுத்தார்? அல்லேலூயா, அவரை குட்டுகிற சாத்தானுடைய சோதனை, போராட்டம், சரீரத்திலே சரி சுற்றிலும் சரி பலவிதமான நெருக்கங்கள் வரும்போது அவர் ஜெபிக்கும் போது அவருக்கு தெரிந்து இதெல்லாம் செய்யற வேலை சாத்தான் வேலை. ஆனா ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா வளரும், நீ என் பலத்தினால நிரம்பி அந்த சாத்தான பலவான கட்டி போட்டுருவ, you will overcome, நீ ஜெயிப்பாய். அல்லேலூயா சொல்லுவோமா? சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது, காரணம் கிருபை. ஆமென் சொல்லுவோமா? அடுத்து நாங்க சொல்றார், பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன? நீ அதிகமா பிரயாசப்படுகிறாய், காரணம் கிருபை. ஆமென் சொல்லுவோமா? உலக பிரகாரமா இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கலாம், நாம் அதிகமா பிரயாசப்படணும். சிலருக்கு நமக்கு நிறைய சில நேரம் அதிகமா விருப்பம், ஆனா நம்மளால செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கிருபை உண்டாவதாக. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். அதெல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ரட்சிப்பின் கிருபை. ஆமென். எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, ஆனா உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து ரட்சித்திருக்காரே. இந்த கிருபையை இழந்துடக்கூடாது. ஆமென். இந்த கிருபையை காத்துக்கொள்ளணும். ஆண்டவருக்காக கடைசி வரவான் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் ஏதாவது இருக்கா? அதை விட்டுருங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. ஆமென். உங்க சரீரத்துல பலவீனத்தை அல்லது குடும்பத்துல பலவீனமான சோதனைகள், பாடுகள், துன்பங்கள் அல்லது சமாதான கேடுகள், போராட்டங்கள் சாத்தா உண்டு பண்றாங்க. நம்ம நினைக்க கூட இவங்களால பிரச்சனை, அவங்களால பிரச்சனை. நீங்க ஜெபிங்க, அப்பதான் நமக்கு தெரியும் அதுக்கு பின்னால சாத்தாருக்கு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பான். இந்த கால வேளையில அதை மேற்கொள்கிற கிருபையை பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கலாம். சில வியாதிக்கு பலவீனத்துக்கு பின்னாடி கூட அசுத்த ஆவிகளின் வல்லமை இருக்கிறது. அவைகளை கர்த்தர் நீங்க மேற்கொள்ளக்கூடிய பலனை நமக்கு கொடுக்கிறார். அதுக்கு காரணம் கிருபை. எல்லாரும் சொல்லுவோம், கிருபைக்காக. ஓ ஹalleluya, ஹalleluya. அதிகமா பிரயாசப்பட்டேன், இப்படி ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? கிருபை. ஹalleluya. அந்த கிருபை அதிகமா கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம பிரயாசம்ல, கிருபையின் பிரயாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சொந்த பிரயாசம்ல, கிருபை கொடுத்ததுனால நம்ம பண்ற பிரயாசம், அதனால blessings இருக்கு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஓ ஜீசஸ், அது உலக பிரகாரமான பிரயாசம் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய பிரயாசம். அதை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கைகள் தட்டி நன்றி செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கிருபை, 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 கிருபை. எல்லாம் கிருபை, 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 கிருபை. ஆமென். கிருபை, 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 கிருபை. 18 கிருபை, 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 கிருபை. நான் இல்ல, என் பலம் இல்ல, சொல்லுங்க, என் தாழ்வு இல்ல, எல்லாம் கிருபை. ஓ நான் இல்ல, என் பலம் இல்ல, என் தாழ்வு இல்ல, எல்லாம் கிருபை. ஆமென். கிருபை, 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 கிருபை. எல்லாம் கிருபை, கிருபை. நீங்க அந்த கிருபைக்காக சொல்றாரு. கிருபை, 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 கிருபைக்காக. கிருபை வாழ்க்கையில லட்சுமி கிருபைக்காக. ஆமென். நான் இல்ல, அதிகமா பிரயாசப்பட்ட கிருபைக்காக. ஆமென். எல்லாம் கிருபை. ஆமென். நான் இல்ல, ஆமென். எல்லாம் கிருபை, 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 கிருபை. எல்லாம் கிருபை, 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 கிருபை. ஆமென். சாத்தானின் போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவருடைய கிருபை. ஆமென். இன்னும் நான் அறியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் இருக்கிறேன். இன்னும் நான் அறியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். போராட்டங்கள் முடியல,
பாடுகளும் தீர ஆனாலும் இருக்கிறன Hey!
கரங்கள் அவர்களை ஆசீர்வதிப்பாராக.